ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுண்டலும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய வச்சுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துடலாம். இது கூடவே கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காய பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்க சுண்டலை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்த சுண்டலை இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் தேங்காய் எதுவும் சேர்க்க போதில்லை, அதனால் இந்த சுண்டலையே அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம பாதி சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் என்னங்க, பூரி சுட்டு சாப்பிட வேண்டியது தான். பூரி பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இந்த பூரியோடு சேர்த்து சென்னா மசாலா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி சென்னா மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.